உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் சுக்கிரனின் ஆளுமையை தன்னகத்தையே வைத்திருக்கக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா சூப்பராக இருக்க போகுது. ஒரு விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் உடல்நிலையில் பற்ற பிரச்சனைலேருந்து வெளில வந்துடுவீங்க. நான் போன மாதமே சொன்னேன், உங்களுக்கு பிரச்சனை உங்கள் அம்மாவுக்கு பிரச்சனை வரப்போகுது பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயத்துலேருந்து இந்த தடவை நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம். 15ஆம் தேதிக்கு மேலே 5ஆம் வீட்டு அதிபதி வேற உட்கார போறாரு. 10க்கு 19ஆம் தேதி வேற ராசிநாதன் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே நட்சத்திரநாதன் ஆல்மோஸ்ட் தன்னுடைய சுய வீட்டில் அமர்தல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இயல்பாக கொடுக்க காத்துட்டு இருக்கு. பண ரீதியான இருந்த பிரச்சனையில இருந்து வெளில வருவீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு மாதிரியான பீதி ஒரு 15 நாள் உங்களை வச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா ராசிநாதன் போய் சனியோட இருக்கக்கூடிய காரம் வேலையில் ஒரு பெரிய கொஞ்சம் ப்ராப்ளம். ஏன்னா நட்சத்திரநாதனும் செவ்வாயோட வீட்டில், ராசிநாதன் சனியோட சேர்க்க, 10க்கு 5ஆம் வீட்டு அதிபதியோடு இருக்கிறாரு அப்படின்ற போது பிள்ளைகள் மூலமாக ஒரு கவலை, உங்களுடைய புகழுக்கு ஏதாவது பங்கம் வந்துருமோன்னு ஒரு கவலை, தெய்வத்தை கும்பிடவே முடியலையே, உட்காந்து ஒரு வாய் மந்திரம் சொல்ல முடியலையே, அதுக்கு நேரம் இல்லாமல் சுத்துறோமேன்ற மாதிரியான கவலை. நம்ம எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம், அடுத்தவங்க நம்ம மேலே பழிய தூக்கி போட்டு அதுக்கு நம்ம பதில் சொல்கிற மாதிரியான ஒரு சினாரியோக்குள்ள மாட்டி விடுவாங்களேன்னு ஒரு கவலை. என் வாழ்க்கை எதை நோக்கி தான் போகுதுன்ற மாதிரி சில சமயம் மனக்கிளீதங்கள்லாம் எட்டி பார்க்கும். யாருக்கு? பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. நீங்கள் உள்ளூரில் இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி, இந்த தடவை கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய காலகட்டம். இந்த செவ்வாய் வீட்டில் நட்சத்திரநாதன் இருத்தல் அப்படின்றது அது உங்கள் வீட்டில் தான் இருக்காரு. ஸோ நட்சத்திரநாதன் அமர்ந்திருத்தல் தலைக்கு மேல் நல்ல விஷயமா? எஸ், நல்ல விஷயம்தான். ஸ்ட்ராங்காக தான் இருப்பீங்க. ஆனால் உங்களை ஷேக் பண்ணுறதுக்குனே 10 பேர் வருவாங்க. கோவம் அதிகரிக்கும், பயங்கரமான கோவம் எட்டி பார்க்கும். ஏன் கோவம் வருது, எது கோவம் வருதுன்னு தெரியாத அளவு கோவம் வரும். அப்புறம் ஏன் நம்ம போய் இவ்வளோ கோவப்பட்டோமே அப்புறமா யோசிக்க தோணும். முதல்ல கோவம் வந்துடும், அதுக்கப்புறம் தான் உட்காந்து யோசிப்போம். இந்த மாதம் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். போன மாதத்துலேருந்தே கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் அப்படி தான் நீடிக்கும். அதனால் கொஞ்சம் கோவப்படுற இடத்துல மட்டும் கவனமாக இருங்க. நிறையா பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை வேலை பழு அதிகரிக்கும். ஒரு மாதிரி குழந்தைகள் மூலமாக சில பிரச்சனைகளும் சில வம்பு வழக்குகளும் எட்டி பார்க்கலாம். யாருக்கு? பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதியும் போய் 11ல் இருக்காரு மேடம், 10ல் இருக்கு. அதெல்லாம் 11ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் இடத்துல இருக்காரு. ராசிநாதனும் கூடவே இருக்காரு. ஸோ 5, 12, 1 இதெல்லாம் இயங்க போது 10ஆம் இடத்தோடு சேர்ந்த ஒரு அமைப்புல சரியான காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு. நீ பெருசா நான் பெருசான்ற மாதிரி, நான் இருக்கேன் மச்சான் நீவான்ற மாதிரி சூரியனும் செவ்வாய்க்கு தோல் கொடுக்கிறார், செவ்வாயும் சூரியனுக்கு தோல் கொடுக்குறார். இதெல்லாம் ஒரு வகையில் ஓகேனா புருஷன் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுவார் பரணி நட்சத்திரக்கார பெண்களுக்கு. ஆனால் நம்மளுக்கு அது பண்ணாலுமே டென்ஷன் தான் ஆகும். இந்த சொல்கிறேன், இந்த தடவை ஏன் கோவம் வருது, எது கோவம் வருதுன்னு தெரியாத அளவுக்கு கோவம் கொஞ்சம் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரானிக் ஐட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில பேருக்கு ஷாக் அடிக்கிறது, இல்லை உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆகி மாற்றுறது, ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுறது, எலக்ட்ரிக் ஸ்டவ் வாங்குறது, இல்லை எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டு ஏதோ ஒன்று கிட்டில் வாங்குறது, ஏதோ ஒன்று. இந்த தடவை கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் ஐட்டத்தோட செலவுகள் காத்திருக்கிறது. ஏன்னா ராசிநாதன் போய் 12ஆம் இடத்துல அவர் எல்லா மின்சாரத்தை இண்டிகேட் பண்ணுறவர் தான் செவ்வாய். அப்புறம் அவர் 12ஆம் இடத்துல விரயத்தை கொடுக்கணும், இந்த மாதிரியான விரயத்தை தான் கொடுப்பார். அது 2ஆம் தேதியிலேருந்தே ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் வாட்டர் ஹீட்டர் வாங்குறது, எலக்ட்ரிக்கல் ஸ்டவ் வாங்குறது, இல்லை அதில் ஏதாவது பிரச்சனை வாங்கி சரி பண்ணுறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கரண்ட் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை கரண்ட் விஷயத்தில் ஒரு செலவு இருக்குது. அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கொஞ்சம் மல்டி டாஸ்க் பண்ண வேண்டியிருக்கும். பல விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கும். வீட்டையும் பார்த்துக்கணும், வெளியிலையும் பார்த்துக்கணுன்ற மாதிரி கொஞ்சம் மல்டி டாஸ்க் பண்ண வேண்டியிருக்கும். எப்போ வரைக்கும்? 19ஆம் தேதி வரைக்கும். 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் காட்டில் மழை தான் அல்டிமேட்டாக இருக்குது. 19ஆம் தேதிக்கு அப்புறம் லைஃபே சேஞ்ச் ஆக போகுது. அவ்வளோதான், இந்த இடத்துல முடிஞ்சுன்னு சொல்கிறவங்களாம் புது பிகினிங் ஆரம்பிக்க போகுது. ரொம்ப 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 நல்ல டைம் பீரியட் இனிதே கூடி வரப்போகிறது. ஸோ பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முதல் 19 நாட்கள் கொஞ்சம் அமைதியாகவும், அடுத்த 19 நாட்கள் உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் தான் இந்த ஏப்ரல் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஸோ படிக்கிற பரணி நட்சத்திரக்கார குழந்தைங்க எப்படி இருப்பீங்க? சூப்பராக படிக்க போகிறீங்க. நிறையா கலைகளில் கலந்துக்கணும்னு தோணும். ஒன்றா பரணி நட்சத்திரக்கார குழந்தைங்கள ஏதாவது ஒரு சம்மர் கோர்ஸு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு, மிருதங்கம், பாட்டு, வீணை, பியானோ இந்த மாதிரி விஷயத்துக்கு அனுப்புவீங்க. இல்லாட்டி மார்ஷல் ஆர்ட்ஸ் மாதிரி அந்த விஷயத்துக்குள்ளே செவ்வாய் வழுக்கும் போது அதுக்குள்ளே நீங்கள் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
ஸோ பிள்ளைகளுக்காக சில கலைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் மேலோங்கும். பிள்ளைகள் மூலமாக ஒரு பெருமை, பிள்ளைகள் மூலமாக ஒரு சந்தோஷம். அதே சமயம் உங்களுடைய சுயஜாதகத்துல எப்படி இருக்கு 5ஆம் இடம்ன்ற பார்த்து பிள்ளைகள் மூலமாக ஒரு சின்ன வருத்தமும் வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ பரணி நட்சத்திரக்கார குழந்தைகள் இந்த தடவை நிறைய உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவீங்க. குருவோட பொசிஷனும் சூப்பராக இருக்குன்றபோது நிறைய கம்யூனிகேட் பண்ணுவீங்க. ஒரு 4 பேருக்கு நிறைய ஐடியா கொடுப்பீங்க. இது வரைக்கும் இல்லாமல் ஃப்ரெண்ட் சர்க்கிள் அகலப்பட்டு அதன் மூலமாக ஒரு நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். சந்தோஷம் மேலிடும். படிக்கிற பிள்ளைங்க, எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்க, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணுற பிள்ளைங்களுக்குலாம் சூப்பரான டைம் பீரியட், செம்மையாக இருக்கு. 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நான் மேல் சொன்ன அத்துணை பாயிண்ட்டும் உங்களுக்கு தான். வீட்டில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். கணவன் மனைவி லைட்டாக பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு. ஏன்னா அங்கே உட்காந்து ராசிநாதன் 12ஆம் இடத்துல உட்காந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை தான் 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. 6ஆம் இடமே வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, குணரோக சத்ரு இடம் தான் 6ஆம் இடம். அது மட்டும் இல்லாமல் சர்வீஸ், வேலை எல்லாத்தையும் இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். அந்த இடத்து சனியோட பார்வையை கொஞ்சம் மந்தப்படுத்தும். செவ்வாயுடைய பார்வையை ஸ்பீடு படுத்தும். ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக போகும், ஒரு நாள் மந்தமாக போகும், ஒரு நாள் ஸ்பீடாக போகும், ஒரு நாள் மந்தமாக போகும். இதே மாதிரி அமைப்பு இருக்கும். ஸோ இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக எப்படி கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜெயிச்சிட்ட மரன்னு சொல்லிக்க வேண்டியதான். அப்படி தான் இருக்குது, உலகத்துக்கே அப்படி தான் இருக்குது, நம்மளுக்கும் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதுமானது. ஓகே. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, யூட்ரஸ் பிரச்சனை, பெண்களாக இருக்கிற பட்சத்தில் யூரினல் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருது. சில பேர் பெண்கள் டாக்டரை போய் பார்த்துட்டு வர்றது. 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த மர்ம இடத்திற்கான பிறப்புறுப்பில் கொஞ்சம் ப்ராப்ளம் வர்றது. இதெல்லாம் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷனை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான காரணியாக இருக்குது. பார்த்துக்கோங்க. கோல்டு சளி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு சில ஹீட் பபிள்ஸ் கிளம்பும். 19ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் வாயில் சில புண்கள் வர்றது, ஹீட்டு கொப்பளம் வர்றது, நிறைய வேர்க்கூறுலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் பரணி நட்சத்திரக்காரர்கள் இந்த வயது ஒத்தவர்களுக்கு. ஓகே. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய அலுவல் பணி அதிகரிக்கும். நிறைய ஐடியா, புது ஐடியா பிறக்கும். ஜூனுக்கு அப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. வெற்றி வகை சூடுவதற்கான வாய்ப்புகள் வரும். நிறைய டிராவல் பண்ணுவீங்க. உங்களை மேம்படுத்துறதுக்கான உங்கள் தொழிலை மேன்மைப்படுத்துவதற்காக நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளும். நீங்கள் இப்போ போடக்கூடிய விதை இன்னும் 2 மாதத்தில் அது மரமாகி உங்களுக்கு கனி கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த வருடம் உண்டு. ஸோ சூப்பராக இருக்குது. கொஞ்சம் மலைச்சலும் அதிகரிக்கும். கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். 60 தாண்டிய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் ஏப்பம் வர்றது, த்ரோட்டில் இன்ஃபெக்ஷன் வர்றது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிறதுன்ற மாதிரி இருக்கும். சாப்பாட்டில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஸோ பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கொஞ்சம் வேலைப்பளு அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் விரும்பியதை செய்யக்கூடிய மாதமாகவும் இனிதே மலர காத்திருக்கிறது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும்? துர்க்கையம்மன் வழிபாடு ஒரு மிகச்சரியான யோகத்தை உங்களுக்கு கொடுப்ப. ஓம் தும் துர்காய நமக்கு சொல்லிட்டே இருங்க. பரணி நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, பரணி நட்சத்திரக்காரங்க நிறைய பலூன் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பலூன் பார்க்கறது, பேராஷூட் பார்க்கறது, இதெல்லாம் இந்த தடவை உண்டு. மேலே பறக்க போறேன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த பலூன் பார்த்தல் என்பது உங்களுக்கு நிகழ காத்திருக்கிறது.